ஜீராருக்கு உங்களை வரவேற்பது நான் ஹசீப். இந்திய கடற்படைக்கு சொந்தமான டார்னியர் ரக விமானம் நேற்று முன்தினம் மாயமாகி இருக்கின்றது. மாயமான அந்த விமானத்தை தேடும் பணி தற்போது முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றது. இந்த பணியில் இந்திய கப்பல் படையும் ஈடுபட்டிருக்கின்றது. இந்த நிலையில் இந்த விமானங்கள், அதாவது பொதுவாக விமான விபத்துகள் எவ்வாறு நிகழ்கின்றன, இந்த விமான விபத்துகள் நிகழ்வதற்கான காரணம் என்ன? ஏனென்றால் சமீப காலங்களில் விமான விபத்துகள் நடக்கும் பட்சத்தில் அந்த மாயமான விமானங்களினுடைய பாகங்களை கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இதற்கான காரணம் என்ன? நவீன உலகு என்று நாம் கூறிக்கொண்டிருக்கின்றோம். இந்த சூழ்நிலையில் காணாமல் போன விமானத்தை கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழலிலும் கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்ற கேள்வியும் எழுகின்றது. ஆகவே பல்வேறு விஷயங்கள் குறித்து, அதாவது விமான விபத்து ஏற்படுவதற்கான காரணம் என்ன, குறிப்பாக இந்த டார்னியர் ரக விமானத்தினுடைய சிறப்பு என்ன, எவ்வாறு இந்த விபத்து நடந்திருக்கலாம் என்பது போன்ற பல்வேறு விஷயங்களை பேச இருக்கின்றோம். முதலில் அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்த்து விடலாம். டோர்னியர் 228 கடந்த 2 நாட்களாக ஊடகங்களில் அதிகம் உச்சரிக்கப்பட்டு வரும் பெயர். கடந்த திங்களன்று மாலை 6 மணி அளவில் சென்னை விமான நிலையத்திலிருந்து கடலோர கண்காணிப்பு பணிக்காக புறப்பட்டு சென்று மாயமான விமானம்தான் டோர்னியர். மாயமான விமானத்தில் அனுபவம் வாய்ந்த விமானி, துணை விமானி உட்பட 3 பேர் பயணம் செய்ததாக கூறப்படுகிறது. டோர்னியர் ரக விமானங்கள் பொதுவாக 10,000 அடி உயரத்திற்கு மேல் பறக்க இயலாதவை. இந்த விமானம் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திற்கு கிழக்கே 16 கிலோமீட்டர் தூரத்தில் 9,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த போது காணாமல் போனதாக கடலோர காவல்படை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த விமானத்தை தேடுவதற்காக இந்திய கடற்படை, கடலோர காவல்படையைச் சேர்ந்த 8 கப்பல்களும் 2 விமானங்களும் தேடுதல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. சிதம்பரத்தையொட்டியுள்ள சதுப்பு நில பகுதியில் இந்த விமானம் விழுந்திருக்கலாமா என்ற கோணத்திலும் தேடுதல் நடத்தப்பட்டு வருகிறது. விமானத்தின் பாகங்கள் எதையாவது பார்த்தால் உடனடியாக தகவல் கொடுக்கும்படி கடலூர் சிதம்பரத்தைச் சேர்ந்த மீனவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேடப்பட்டு வரும் விமானத்திலிருந்து இதுவரை எந்த சிக்னலும் கிடைக்கவில்லை என்று கடலோர காவல்படையின் கிழக்கு பிராந்திய ஐஜி சர்மா தெரிவித்துள்ளார். மாயமான விமானத்தை தேடும் பணியில் கூடுதல் கப்பல்கள் மற்றும் விமானங்களை ஈடுபடுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த செய்தி தொகுப்பை பார்த்தோம். இந்த குறிப்பிட்ட விமான விபத்து எவ்வாறு ஏற்பட்டிருக்கலாம்? விபத்து என்று கூற முடியாது, ஏனென்றால் இதுவரை இது விபத்து என்று உறுதிப்படுத்தப்படவில்லை. அதே நேரத்தில் இந்த விமானம் மாயமாகி இருப்பதாக கடலோர காவல்படை தரப்பில் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் 2 தினங்கள், ஏறக்குறைய 2 தினங்கள் கடந்து விட்டிருக்கின்றன. இருந்தபோதும் அந்த விமானம் இருக்கக்கூடிய அந்த இடம் என்பது தற்போது வரை தெரிய வரவில்லை. ஆகவே இது போன்ற விபத்துகள் எதனால் நேர்கின்றன? குறிப்பாக விமான விபத்துகள் எதனால் நேர்கின்றன? அவ்வாறு விமான விபத்து ஏற்படும் பட்சத்தில் விபத்து ஏற்பட்டு, அதாவது உடைந்து விழுந்த அந்த விமானத்தினுடைய பாகங்களை கூட சமீப காலங்களில் நம்மால் மீட்க முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது. இதற்கான காரணம் என்ன என்பது குறித்த பல்வேறு விஷயங்களை பார்க்க இருக்கின்றோம். இது குறித்து எங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடைய அரங்கத்தில் சிறப்பு விருந்தினர் இணைந்திருக்கின்றார். முன்னாள் விமானியான கேப்டன் ரங்கநாதன் அவர்களை நான் வரவேற்கின்றேன். ஐயா வணக்கம். ஐயா, குறிப்பாக இது போன்ற விமான விபத்துகள் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன? பல்வேறு காரணங்கள் அதில் இருக்கலாம். என்னென்ன காரணங்கள் முக்கியமான காரணங்களாக அமைகின்றன? ஒன்று, இந்த டெரரிஸ்ட் பாம் எக்ஸ்ப்ளோஷன், இல்லாட்டா மெக்கானிக்கல் ஃபெயிலியர், இல்லாட்டா இந்த தண்டர் ஸ்டார்ம் வெதர், இந்த சைக்ளோன், அந்த மாதிரி இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் அதில் மாட்டின்டா கூட உங்களுக்கு டர்புலன்ஸில் அது நடக்கலாம். இப்போது இந்த விபத்து என்னென்னா, அந்த ரேடார் வந்து 9,000 ஃபீட்டில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. அது கடைசி வந்து ஒரு 200 அடி குறைஞ்சு அதுக்கப்புறம் ரேடார் ஸ்க்ரீன்லேயே இல்லை. அந்த 200 அடி என்ன இருக்கலாம்னா, ஒரு என்ஜின் ஃபெயிலியர் ஆனால் அது ஒரு என்ஜின் போன உடனே அது ஒரு கொஞ்சம் நோஸ் டிப் ஆகும். அப்போது ஒரு 200 அடி ஈஸியாக லூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு சிக்னலும் வரலன்னு கேள்விப்பட்டேன். அது அந்த என்ஜின் எக்ஸ்ப்ளோட் ஆகிருக்கலாம், இல்லாட்டா வேறு ஏதாவது எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கலாம். அப்போ வந்து அதுக்கப்புறம் ஒரு இந்த டார்னியர் ஏர்க்ராஃப்டில் சேட்டலைட் கம்யூனிகேஷன் இருக்குது. அது வந்து சிக்னல் நின்றுட்டு தான். அப்போது அநேகமாக ஒரு எக்ஸ்ப்ளோஷன் தான் நடந்திருக்கணும். இல்லாட்டானா அந்த டார்னியர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதில்ல. பொதுவாக நீங்கள் 2 என்ஜின்கள் பற்றி பேசினீர்கள். அனைத்து விமானங்களிலும் 2 என்ஜின்கள் பொருத்தப்பட்டிருக்குமா? ஒரு என்ஜினில் விமானத்தால் பறக்க முடியுமா? ஒரு என்ஜினை கொண்டு ஒருவேளை ஒரு என்ஜின் பழுதாகும் பட்சத்தில் இன்னொரு என்ஜினை கொண்டு விமானத்தை பத்திரமாக தரையிறக்க முடியுமா? இப்போ இந்த டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட்லாம் அதெல்லாம் வந்து கேட்டகரி ஏன்னு சர்டிஃபை பண்ணுவாங்க. கேட்டகரி ஏன்னா ஒரு என்ஜின் போனால் கூட
அது டெஸ்டினேஷனுக்கு பறக்க முடியும். அப்போ தான் அதை சர்டிஃபை பண்ணுவாங்க. இல்லாட்டானா பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட் மிலிட்ரி டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். பட் பேசஞ்சர்ஸ் போகிற ஃப்ளைட் வந்து 2 என்ஜின் இருக்கிற பிளேனை ஒரு என்ஜின் ஃபெயில் ஆனால் கூட இன்னொரு என்ஜினை வச்சு சேஃபாக போய் லேண்ட் பண்ண முடியும். ஆகவே இந்த டார்னியர் ரக விமானம் என்பது விமானப்படைக்கு, அதாவது கடலோர காவல் படைக்கு சொந்தமான விமானம், பாதுகாப்பு படைக்கு சொந்தமான விமானம். அந்த வகையில் இது 2 என்ஜின்கள் பொருத்தப்பட்டிருக்க வேண்டிய தேவை இல்லை என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அதாவது 2 என்ஜினில் ஒரு என்ஜினை கொண்டு அது தரையிறங்க கூடிய அந்த சக்தி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இது பறப்பதற்கான அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கும். நான் சொல்வது சரியா? அந்த வகையில் டார்னியரில் 2 என்ஜின்கள் பொருத்தப்பட்டிருக்கும் நிச்சயமாக. இல்லை, ஒரு என்ஜின் இருந்தால் கூட அது பறக்க முடியும். ஏன்னா டார்னியர் வந்து சிவிலியன் ஃப்ளைட்டுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நேபாளெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, முன்னாடி வாயுதூத்லேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் மிலிட்ரி வெர்ஷனாக இருந்தாலும் அதில் வந்து இப்போ அந்த கன்ஸ் எல்லாம் இருக்கும். சிவிலியன் வெர்ஷனில் இருக்காது, ஆனால் ஒரு என்ஜினில் கூட பறக்க முடியும். பறப்பதற்கான திறனை அது பெற்றிருந்தது. இருந்தபோதும் நீங்கள் கூறுவதை வைத்து பார்க்கும்போது 2 என்ஜின்களிலும் பழுது ஏற்பட்டிருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக எடுத்துக்கொள்ளலாமா? குறிப்பாக இந்த விமான விபத்து, அதாவது தற்போது வரை, மீண்டும் மன்னிக்கவும், நான் இதை விபத்து என்று கூற முடியாது. ஏனென்றால் இதுவரை இது விபத்து என்று உறுதி செய்யப்படவில்லை. விமானம் காணாமல் போனது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த விமானம் எவ்வாறு காணாமல் போனது என்பதை நாம் இப்போது பார்ப்போம். கடந்த 8ஆம் தேதி இரவு சுமார் 9 கடந்த 8ஆம் தேதி மாலை சுமார் 6:25 மணி அளவில் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்திலிருந்து இந்த விமானம் தன்னுடைய வழக்கமான கண்காணிப்பு பணிக்காக கிளம்பி சென்றிருக்கின்றது. அவ்வாறு கிளம்பி சென்ற அந்த டார்னியர் ரக விமானம் பாக் நீரிணையில் 9 மணி அளவில் பாக் நீரிணைக்கு மேல் பறந்தது என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் பிறகு அந்த விமானம் மீண்டும் தன்னுடைய இடத்தை நோக்கி பறந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் சுமார் இரவு 9:23 மணி அளவில் அந்த விமானம் ராடாரினுடைய அந்த கட்டுப்பாட்டிலிருந்து விலகி சென்றிருக்கின்றது. இந்த விமானத்தை பொறுத்தவரை காரைக்கால் மற்றும் கடலூருக்கு இடையே சிதம்பரத்திலிருந்து சுமார் 16 நாட்டிக்கல் மைல் தொலைவில் விழுந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் அந்த குறிப்பிட்ட இடத்தில்தான் விமானம் ராடாரினுடைய கட்டுப்பாட்டிலிருந்து விலகி சென்றிருக்கிறது. ஆகவே அந்த வகையில் இந்த விமானம் இந்த பகுதியில் விழுந்திருக்கலாம் என்று கணிக்கப்பட்டிருக்கின்றது. அன்றைய இரவே அரக்கோணத்திலிருந்து விமானம் ராடாரினுடைய கட்டுப்பாட்டிலிருந்து விலகி சென்றவுடன் அரக்கோணத்திலிருந்து அன்றைய இரவே 11:55 மணி அளவில் மற்றொரு டார்னியர் ரக விமானம் என்பது இந்த விமானத்தை தேடுவதற்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு தேடச் சென்ற விமானம் வெற்றி அடையாமல், அதாவது தன்னுடைய பணியில் வெற்றி அடையாமல் மீண்டும் அரக்கோணம் சென்றிருக்கின்றது. இந்த விபத்து நிகழ்ந்து சுமார் 38 மணி நேரம் சுமார் 2 தினங்கள் கடந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றும் கூட இந்த விமானத்தை தேடும் பணி என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இந்த விமான விபத்து நடைபெற்ற, அதாவது இந்த விமானம் காணாமல் போன அந்த சம்பவம் நடைபெற்ற அந்த விஷயங்களை முழுமையாக நாம் பார்த்தோம். ஐயா, இந்த இடத்தில் மற்றொரு கேள்வி எழுகின்றது. இவ்வாறு கடலோர காவல் படை, அதாவது இந்த கடலோர பாதுகாப்பு படைக்கு பயன்படுத்தக்கூடிய விமானங்கள் என்பது தாழ்வாக பறக்கக்கூடிய விமானங்கள். இது மிக உயரத்தில் பறக்க வேண்டிய தேவையும் அல்ல. நான் சொல்வது சரியா? அந்த வகையில் டார்னியர் ரக விமானம் என்பது எவ்வளவு உயரத்தில் பறக்கக்கூடியது? உயரத்தில் பறப்பது என்பது விபத்து அதிகமாக நடப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருமா? இவ்வாறு தாழ்வாக பறக்கக்கூடிய விமானங்களில் விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைவா? டார்னியர் வந்து ஒரு 20,000-24,000 அடி வரைக்கும் பறக்க முடியும். இது 9,000 தான் பறந்துருக்காங்க. 9,000 பறக்கும்போது உங்களுக்கு சேஃப்டி நல்லா இருக்கும். இது 100 அடியிலையும் பறக்க முடியும், 20,000 அடியிலையும் பறக்க முடியும் டார்னியர் ஏர்க்ராஃப்ட். அது அவங்க எதுக்கு வேணும்னு அதை ஹைட்டை ஜட்ஜ் பண்ணிப்பாங்க. இப்போ மலையெல்லாம் இருக்கிற இடத்துல ஹைட் ஜாஸ்தி இருக்கும். கடல் மேலே பறக்கும்போது நீங்கள் 1000 அடியில் கூட பறக்கலாம். ஆகவே இது போன்ற கடலோர கண்காணிப்பிற்காக பயன்படுத்தப்படக்கூடிய விமானங்கள் அதிகபட்சமாக எவ்வளவு உயரத்தில் பறக்கும்? 1000 அடியிலேருந்து ஒரு 5000 அடி வரைக்கும் பறக்கும். அப்போதுதான் அதனால் கண்காணிப்பில் கூட ஈடுபட முடியும். சரியா? நான் ஏற்கனவே கேட்ட கேள்வியினுடைய ஒரு பகுதி தான். இவ்வாறு உயரம் குறைவாக பறக்கக்கூடிய விமானங்களுக்கும் உயரம் அதிகமாக பறக்கக்கூடிய விமானங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது இவை இரண்டில் விபத்து அதிகமாக நடைபெறக்கூடிய வாய்ப்பு என்பது எந்த விமானங்களுக்கு இருக்கின்றது? இப்போது 30,000 அடி அந்த மாதிரி இந்த ஜெட் பிளேன் எல்லாம் அங்கே வந்து வேறு மாதிரி விபத்து நடக்கலாம். இந்த 9,000 5,000 அடியிலலாம் உங்களுக்கு அந்த மாதிரி விபத்து நடக்காது. இப்போது அந்த ஏர் ஃப்ரான்ஸ் இது அட்லாண்டிக்கில் ஆச்சு, அந்த மாதிரி ப்ராப்ளம் இது கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வெதர்லாம் இங்கே குறைச்சல், வெறும் மழை தான் இருக்கும், டர்புலன்ஸ் ஜாஸ்தி இருக்காது. பட் இதில் வந்து இப்போ டெரரிஸ்ட் அந்த மாதிரினா ஷூட் பண்ண முடியும் லோவாக பறந்தானா. மேலே பறக்கிறது
உங்களுக்கு ஐசிங் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லாட்டா ப்ரெஷரைசேஷன் போச்சுன்னா உங்களுக்கு மூச்சு விட முடியாது. அந்த ஆக்சிஜன் போட்டுக்கிறோம் இல்லையா, அது நீங்கள் 45,000 அடியிலலாம் பறந்தானா ஆக்சிஜன் நீங்கள் 9 செகண்டுக்குள்ளே போட்டுக்கலன்னா மூச்சு விட முடியாது, பிரெயின் போயிடும். கீழே பறக்கும்போது அந்த விபத்தெல்லாம் உங்களுக்கு கிடையாது. இந்த நேரத்தில் இந்த விமானத்தின் குறிப்பிட்ட இந்த டார்னியர் ரக விமானத்தினுடைய சிறப்பு என்ன என்று காமடர் ஆர்.எஸ். வாசன் அவர்களிடம், அதாவது முன்னாள் கடற்படை அதிகாரி காமடர் ஆர்.எஸ். வாசன் அவர்களிடம் நாம் கேள்வியை முன்வைத்தோம். அதற்கு அவர் அளித்த பதிலை இப்போது பார்ப்போம். பேசிக்கலி வந்து இந்தியன் நேவி, இந்தியன் கோஸ்ட் கார்டு, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் 3 சர்வீஸ் கூட டார்னியர் யூஸ் பண்ணுறான். சிவில் சர்வீசஸ் ஆல்சோ சம் ஆஃப் தெம் ஆர் யூஸிங், சிவில் கவர்மெண்ட்ஸு, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அந்த மாதிரி. ஏன்னா இது எதுக்கு யூஸ் பண்ணுறான்னா, நேவியில் வந்து கோஸ்ட் கார்டில் இட்ஸ் யூஸ்ட் ஆஸ் மீடியம் ரேஞ்ச் ஏர்க்ராஃப்ட். கேப்பபிலிட்டினா ஷார்ட் டேக் ஆஃப் லேண்டிங், அன்ப்ரிப்பேர்டு ரன்வே இருந்ததுன்னா கூட, இப்போ ராம்நாடு, ஊச்சிப்பள்ளி, வேறு ஏதாவது சின்ன ரன்வே கூட இருந்தால் கூட அங்கே கூட லேண்ட் பண்ணி டேக் ஆஃப் பண்ணலாம். அது இட்ஸ் கேப்பபிலிட்டி ஆஃப் த ஏர்க்ராஃப்ட். நேவி, கோஸ்ட் கார்டில் வந்து நேவியில் வந்து இது எலக்ட்ரானிக் ஏர்போர்ன் அர்லி வார்னிங் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு. கோஸ்ட் கார்டில் மெயின்லி இட்ஸ் யூஸ் ஃபார் சர்ச் அண்ட் ரெஸ்க்யூ. வாசன் அவர்கள் தெரிவித்த கருத்தை பார்த்தோம். நீங்கள் கூறிக்கொண்டிருந்த விஷயங்களை வைத்து பார்க்கும் பொழுது உயரம் தாழ்வாக பறக்கக்கூடிய விமானங்கள் விபத்துக்குள்ளாவதற்கான, அதாவது காலநிலை சார்ந்து அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால் விபத்துக்குள்ளாக வேண்டிய அந்த வாய்ப்பு என்பது மிக குறைவு என்ற கருத்தை நீங்கள் முன்வைக்கிறீர்கள். அந்த வகையில் டார்னியர் நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டதை வைத்து பார்க்கும்பொழுது, நீங்கள் உங்களுடைய கருத்தின் அடிப்படையில் வைத்து பார்க்கும்பொழுது டார்னியர் இது போன்ற காலநிலை பிரச்சனையின் காரணமாக இந்த விபத்தை சந்தித்திருக்க வேண்டிய வாய்ப்பு என்பது குறைவு தானே? இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா டார்னியர் ஆக்சிடெண்ட் ரேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நடக்கலை. நல்ல ஏர்க்ராஃப்ட் தான் அது. அது மெயின்டெனன்ஸ் இருக்கலாம். அதனால் கோஸ்ட் கார்டு, நேவிலெலாம் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. பட் சேஃப்டி அவங்க நல்லா தான் பார்த்துப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவங்க நிறைய எக்யூப்மெண்ட் எல்லாம் இருக்குது. இப்போது சிவிலியன் ஏர்க்ராஃப்ட் வந்து பேசஞ்சர்ஸ் முக்கியம், அதே மாதிரி அந்த மிலிட்ரி ஏர்க்ராஃப்ட் அவங்களோட சர்வேலன்ஸ் எக்யூப்மெண்ட் எல்லாம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் விலை ஜாஸ்தி. அது போயிடுதுன்னா அவங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன், ஸ்டோர்டு இன்ஃபர்மேஷன் எல்லாம் போயிடும். ஸோ அதனால் அவங்க மெயின்டைன் தான் பண்ணியிருப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஒரு விமான விபத்து ஏற்படும் பட்சத்தில் விபத்துக்குள்ளான விமானத்தை கண்டுபிடிப்பதற்கான தொழில்நுட்பங்கள் என்னென்ன இருக்கின்றன? இப்போது மாடர்ன் ஏர்க்ராஃப்டில் உங்களுக்கு ADSBன்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா ஆட்டோமேட்டிக் டிபெண்டன்ட் சர்வேலன்ஸ் ப்ராட்காஸ்ட்னு. இப்போது நீங்கள் ரேடியோ கம்யூனிகேஷனில் ஒவ்வொரு ஊர்லேயும் உங்களோட ஆக்சென்ட் வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு புரியாது. ஸோ இந்த ரேடியோ ஃப்ரீக்குவென்சியை ஜாம் பண்ணுவாங்க, திருப்பி இது புரியல, அதை மறுபடியும் சொல்லுங்கள். அதனால் இப்போ மாடர்ன் ஏர்க்ராஃப்டில் இந்த ADSBன்னு போட்டிருக்காங்க. அது என்ன, இப்போ நம்ம டெலிஃபோனில் SMS அனுப்புகிறோம் இல்லையா, இல்லாட்டா வாட்ஸ்அப் மெசேஜ், அது மாதிரி எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்னா அந்த ADSBயில் டெக்ஸ்ட் அனுப்பிச்சிடுவாங்க. அதே மாதிரி ஆல் த ஏர்க்ராஃப்ட்ஸ் வந்து மோடேஸ் டிரான்ஸ்பாண்டர்னு இருக்குது. அது என்னென்னா ஒவ்வொரு ஏர்க்ராஃப்ட்டுக்கும் ஒரு 4 டிஜிட் ஐடென்டிட்டி இருக்குது, நம்ம டெலிஃபோன் நம்பர் மாதிரி. ஸோ அதை வச்சு இந்த ரேடாரில் உங்களோட ஹைட் என்ன, எந்த டைரெக்ஷனில் போகிறீங்க, எந்த ஸ்பீடில் எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும். ஸோ அதை கம்ப்ளீட்டாக ட்ராக் பண்ண முடியும். இந்த டார்னியரில் அந்த ADSB கிடையாது. ஆனால் ரேடாரில் இப்போ 9,000 அடின்னா உங்களுக்கு 100 மைல்லேருந்து கூட ரேடாரில் பிக்கப் பண்ண முடியும். இப்போ 5,000 அடியில் இருந்தாலும் ஒரு 50-60 மைல் தான் பிக்கப் பண்ண முடியும். ஸோ அவங்க 9,000 அடி ரேடார் ஸ்க்ரீன்லேருந்து போயிட்டாங்கன்னா அநேகமாக ஒரு எக்ஸ்ப்ளோஷன் தான் இருந்திருக்கணும். ஏன்னா இல்லாட்டா சிக்னல் போகாது, அவங்களுக்கு ரிட்டர்ன் இருக்கும் ரேடாரில். ஸோ அந்த ரேடாரில் இருக்கும். இல்லாட்டனா எங்களோட VHF கம்யூனிகேஷன், அது வந்து ரேடியோ வந்து நடுவில் ஒரு ஆப்ஸ்டக்கிளும் இல்லைன்னா சிக்னல் வரும், அதை வச்சு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம். இல்லாட்டானா இந்த டிரான்ஸ்பாண்டர் இருக்குது, அதெல்லாம் அப்புறம் இந்த எமர்ஜென்சி லொக்கேட்டர் பீக்கன்னு ஒன்று இருக்குது. அதுதான் 1215 ஃப்ரீக்வன்சியில் சிக்னல் வருதுன்னு நாங்கள் ஆன் பண்ணால் கூட கிராஷ் ஆச்சுன்னா உடனே அது ஆக்டிவேட் ஆகும், இல்லாட்டா தண்ணியில் விழுந்தாலும் ஆக்டிவேட் ஆகும். அது சிக்னல் வந்து சேட்டலைட்டில் பிக்கப் பண்ணலாம். இவ்வளவு தொழில்நுட்பங்கள் இருந்தபோதும் இன்று வரை, அதாவது இந்த விபத்து
அதாவது இந்த விமானம் காணாமல் போய் சுமார் 2 தினங்கள் கடந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இதுவரை இந்த விமான பாகங்கள் கூட கண்டுபிடிக்கப்படவில்லை. நீங்கள் இந்த விமானத்தில் ஒரு வெடி விபத்து நிகழ்ந்திருக்கலாம் என்ற கருத்தை முன்வைக்கிறீர்கள். இந்த வெடி விபத்து எவ்வாறு நிகழ்ந்திருக்கலாம் என்ற நான் கேள்வியை உங்களிடம் முன்வைப்பதற்கு முன்னர் காமடர் வாசன் அவர்களிடம் மற்றொரு கேள்வி கேட்கப்பட்டது. அதாவது MH370க்கு பின் விமான விபத்துகள் தொடர்ந்து கொண்டிருப்பதற்கான காரணம் ஏன் என்ற கேள்வி அவரிடம் முன்வைக்கப்பட்டது. ஏனென்றால் நாம் அனைவரும் அறிந்தபடி மலேசிய விமான நிறுவனத்திற்கு சொந்தமான அந்த விமானம் காணாமல் போய் இன்று வரை அந்த விமானத்தினுடைய பாகம் என்பது கண்டுபிடிக்கப்படவில்லை. அந்த விமான விபத்து நடந்ததன் பிறகு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விமான சேவைகள் வழங்கக்கூடிய நிறுவனங்களும் தங்களுடைய அந்த பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பல்வேறு புதிய அம்சங்களை புகுத்தினர். இருந்தபோதும் இந்த விபத்துகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இதற்கான காரணம் என்ன என்று வாசனிடம் இந்த கேள்வி முன்வைக்கப்பட்டது. அதற்கு அவர் அளித்த பதிலை இப்போது பார்ப்போம். MH370 ஆக்சிடென்ட் ஆன ಮೇಲೆ ಅವರ ಪರ್ಟಿಕ್ಯುಲರ್ ಸ್ಯಾಟಲೈಟ್ ಟ್ರ್ಯಾಕಿಂಗ್ ಎಕ್ವಿಪ್ಮೆಂಟ್ ಎಲ್ಲ ಕಮರ್ಷಿಯಲ್ ಏರ್ಕ್ರಾಫ್ಟ್லே போடணும். தென் ஒன்லி வி வில் நோ வெர் இட்ஸ் கோயிங் வந்து இது வந்தது, ரெக்கமெண்டேஷன் வந்தது. சிவில் ஏர்க்ராஃப்டில் அதெல்லாம் நாங்கள் பண்ணலாம். மிலிட்ரி ஏர்க்ராஃப்டில் இந்த டார்னியர் ஏர்க்ராஃப்ட்டு, ஜாக்வார், மிராஜ், சுக்காய் அதில் நாங்கள் போட முடியாது. ஒன்று வந்து பேலோட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ரெண்டாவது வந்து இது எங்கே போகிறா என்ன பண்ணுறா அதெல்லாம் வேறவருக்கு தெரியக்கூடாது. அதனால நாங்கள் we don't fit these equipment. ஆனால் essential equipment, flight data recorder, cockpit voice recorder, electronic locator beacon இது தேவைப்படுது. அது எல்லா ஏர்க்ராஃப்ட்லேயும் கூட இருந்தே இருக்குது. இப்போ வந்து டார்னியர் எங்கே போச்சு இன்னும் தேடுறாங்கோ. அது காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டரு, டேட்டா ரெக்கார்டரு இதெல்லாம் கிடைச்சா தானே நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட் பண்ண முடியும். அது காமடர் வாசன். ஐயா, ஒரு வெடி விபத்து நிகழ்ந்திருக்கலாம் என்ற கருத்தை முன்வைத்தீர்கள். ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கலாம் என்று சொல்லியிருக்கிறீர்கள். இந்த எக்ஸ்ப்ளோஷன் ஒரு விமானத்தில் நிகழ்வதற்கு எதெல்லாம் காரணமாக அமைக்கின்றன? எக்ஸ்ப்ளோஷன் வந்து உங்களுக்கு ஏர்க்ராஃப்ட் என்ஜினில் ஃபியூவல் இருக்குது, அதில் ஏதாவது மெக்கானிக்கல் ஃபெயிலியர் இருந்து அங்கே கூட எக்ஸ்ப்ளோஷன், என்ஜின் கூட எக்ஸ்ப்ளோட் ஆகலாம். இல்லாட்டா இந்த ஃபியூவல் டேங்க் இருக்குது, ஏதாவது ஸ்பார்க் இருந்து இந்த என்ஜின்லேருந்து ஒடிஞ்சு அந்த ஃபியூவல் டேங்க்கில் ஒரு ஹாட் செக்ஷன் போய் விழுந்தால் கூட உங்களுக்கு எக்ஸ்ப்ளோட் ஆகலாம். ஸோ அது வந்து ஒரு பாம்னால் இருக்கணும்னு நான் சொல்லலை. அண்ட் டார்னியர் வந்து மிலிட்ரி ஏர்க்ராஃப்ட், அதில் அவங்க ஏதாவது வெப்பன்ஸ் வச்சுருந்தா அது கூட மேல் ஃபங்க்ஷன் பண்ணலாம். ஸோ அந்த எக்ஸ்ப்ளோஷன் வந்து பாமாக இருக்கலாம், இல்லாட்டா அந்த அதில் இருக்கிற ஆர்மமெண்ட்ஸ் ஏதாவது எக்ஸ்ப்ளோர்டாக இருக்கலாம், என்ஜின் எக்ஸ்ப்ளோர்டாக இருக்கலாம். ஸோ அதுதான் இருக்கும். இல்லாட்டனா சிக்னல் நிச்சயம் வரும். அந்த மலேசியன் ஏர்க்ராஃப்ட் பற்றி பேசுனீங்களே, அது வந்து டெஃபினட்டாக அது பைலட் தற்கொலை, மற்றவங்களெல்லாம் கொலை தான் பண்ணியிருக்கான். அதை வந்து வெளியில் வராது, ஏன்னா அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது கடல் அடியில் போயாச்சு. இருந்தபோதும் நாம் இன்னும் அந்த விமானத்தினுடைய ஒரு பாகத்தை கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் இது போன்ற விபத்துகள் நடைபெறும் பட்சத்தில் காணாமல் போன இந்த விமானமாக இருக்கட்டும், ஒரு கப்பலாக இருக்கட்டும், இதை கண்டுபிடிப்பதற்கு மேற்கொள்ளப்படக்கூடிய அந்த நடவடிக்கைகளுக்கு பயன்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு விமானம் நம்மிடம் இருக்கின்றது. அந்த விமானத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன என்பதை நாம் இப்போது பார்த்து விடலாம். போயிங் ரக விமானமான அந்த விமானத்திற்கு ஒராயான் என்று பெயரிடப்பட்டிருக்கின்றது. P8I என்று இது அழைக்கப்படுகின்றது. இந்த விமானத்தினுடைய சிறப்பு அம்சங்களை விளக்கக்கூடிய ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். போயிங் P8I என்ற நீண்ட தூர கடல் கண்காணிப்பில் ஈடுபடும் 8 விமானங்களை அமெரிக்காவிடமிருந்து இந்தியா வாங்கியுள்ளது. இந்த விமானத்தை பயன்படுத்துவதற்கான பயிற்சியை இந்திய கடற்படையை சேர்ந்த விமானிகளுக்கு அமெரிக்கா அளித்துள்ளது. இந்த விமானம் போயிங் நிறுவனம் தயாரிக்கும் பயணிகள் போக்குவரத்திற்கான விமானத்தின் வெளித்தோற்றத்தை ஒத்துள்ளது. இந்த விமானத்தில் அதிக சக்தி வாய்ந்த ரேடார் பொருத்தப்பட்டுள்ளது. அதிநவீன மின்னணு கட்டுப்பாட்டு கருவிகளையும் இந்த விமானம் பெற்றுள்ளது. இந்த விமானத்தில் பொருத்தப்பட்டுள்ள ஏவுகணைகள் மூலம் ஆழ்கடலில் உள்ள நீர்மூழ்கி கப்பல்களையும் தாக்கி அழிக்க முடியும். நீர்மூழ்கி கப்பல்கள் மட்டுமல்லாது பெரியது தொடங்கி சிறிய கப்பல்கள் வரை இந்த விமானத்தின் தாக்குதலிலிருந்து தப்ப முடியாது. இந்த விமானத்தில் பொருத்தப்பட்டுள்ள அதிநவீன கணினி விமானத்தின் ரேடார், சென்சார் மற்றும் ஆயுதங்களை ஒருங்கிணைத்து கட்டுப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. உத்தரவுகள் பிறப்பிப்பதற்காக அதிகபட்சமாக 8 மின்னணு கட்டுப்பாட்டு பேனல்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த விமானம் எதிரிகளின் நடமாட்டத்தை இந்திய விமானப்படை மற்றும் கப்பல் படையின் கட்டுப்பாட்டு அறைகளுக்கு தெரிவிக்கும் வகையிலும் செயல்பட வல்லது.
மேலும் இந்தியாவிலேயே வடிவமைக்கப்பட்ட தொலைத்தொடர்பு மேம்பாட்டு கருவிகளும் இந்த விமானத்தில் பொருத்தப்பட்டுள்ளன. சென்னைக்கு அருகிலுள்ள அரக்கோணத்தில் அமைந்துள்ள INS ராஜாளி கப்பல் படை விமான தளத்தில் இந்த விமானத்தின் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தளத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள இந்த விமானம் எளிதாக வங்காள விரிகுடா மற்றும் அரபிக்கடலின் மேல் பறந்து கண்காணிப்பில் ஈடுபட வல்லது. இந்த விமானம் கடலின் மேல் தாழ்வான உயரத்தில் குறைந்த வேகத்தில் நெடுந்தூரம் பயணிக்க வல்லது. இதன் காரணமாக தேடுதல் பணிகளுக்கும் இந்த விமானத்தை பயன்படுத்த முடியும். அந்த செய்தி தொகுப்பை பார்த்தோம். இந்த குறிப்பிட்ட விமானம் என்பது சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய அரக்கோணத்தில் அமைந்துள்ள விமானப்பட தளத்தில் தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. அதனுடைய கட்டுப்பாட்டு அறையும் கூட அங்கு நிறுவப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த குறிப்பிட்ட விமானம் இந்த டார்னியர் ரக விமானத்தை தேடுவதற்கான அந்த பணியில் கூட ஈடுபடுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. தற்போது இந்திய கப்பற்படைக்கு சொந்தமான பல கப்பல்கள் கூட இந்த விமானத்தை தேடுவதற்கான அந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன. இது போன்ற மிக முக்கியமான இந்தியாவிடம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மிகப்பெரிய தேடுதல் பணியில் ஈடுபடுத்தப்படக்கூடிய இந்த விமானங்கள் எந்த மாதிரியான சூழலில் பயன்படுத்தப்படும்? உதாரணத்திற்கு இப்போது டார்னியரில் பயணித்த நபர்களை பொறுத்தவரை 3 பேர் பயணித்திருக்கிறார்கள். அவர்கள் தற்போது வரை அவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்று தெரியவில்லை. இந்த சூழலில் நேரடியாக இந்த விமானத்தை பயன்படுத்த முடியுமா, அல்லது விமானப்படையை பொறுத்தவரை பல்வேறு வகையான விஷயங்களை முதலில் கடைபிடித்து விட்டு இறுதியாகத்தான் இது போன்ற விமானங்களை பயன்படுத்த இது முதல்லையே யூஸ் பண்ணலாம். ஏன்னா இவங்களோட எக்யூப்மெண்ட் வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அந்த நிறைய சிக்னல்ஸ் பிக்கப் பண்ணுற வசதி இருக்குது. இதில் சர்வேலன்ஸ் ஏர்க்ராஃப்ட் தான் இது மாதிரி இந்த சின்ன ஏர்க்ராஃப்டும் சரி பெரிய விபத்துலையும் இதால் கண்டுபிடிக்க முடியும். 2 நாளில் இன்னும் கண்டுபிடிக்க முடியும். அதுதான் ஒரு கவலைக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நேரடியாக இந்த P-8I ரக விமானத்தை இந்திய விமானப்படை பயன்படுத்தலாம் அல்லவா தேடுதல் பணியில்? பண்ணலாம். அவ்வாறு பயன்படுத்தப்படும் பட்சத்தில் இதில் இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நிச்சயமாக அந்த விமானம் இருக்கக்கூடிய இடத்தை கூட கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பும் கூட இருக்கின்றது அல்லவா? ஒருவேளை விபத்துக்குள்ளாக இருக்கும் பட்சத்தில். அதுதான் என்னுடைய கேள்வியாக அமைந்தது. நேரடியாக இந்த விமானத்தை உடனடியாக பயன்படுத்தாமல் முதலில் கப்பல் படைக்கு சொந்தமான சிறிய படகுகள், அதன் பிறகு பெரிய கப்பல்கள், அதன் பிறகு வேறு ரக விமானங்கள், இறுதியாக இந்த விமானத்தை பயன்படுத்துவது என்பது கப்பல் படையில் பயன்படுத்தக்கூடிய, அதாவது பொதுவாக பாதுகாப்பு படையில் மேற்கொள்ளக்கூடிய வழிமுறையா? இப்போது அது கடலூர்லேருந்து 28 நாட்டிக்கல் மைல்னு சொன்னாங்க. அங்கே வந்து கடல் உங்களுக்கு ஆழம் ஜாஸ்தி இல்லை. அது வந்து கப்பல் படையும் டார்னியர் வச்சே கண்டுபிடிக்க முடியும். அது ஒரு சமயம் அதை தாண்டி போயிருக்குன்னா அதுக்கு தான் இது வேணும். 28 நாட்டிக்கல் மைலில் தான் கிராஷ் ஆகிருக்குன்னா உங்களுக்கு கப்பல் படையை வச்சே கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா டார்னியரோட ஸ்பீட் ஜாஸ்தி கிடையாது. ஆகவே மிக குறைந்த தூரத்தில் தான் இந்த விபத்து நிகழ்ந்திருந்தால், ஒருவேளை நிகழ்ந்திருக்க வேண்டும் என்று நீங்கள் கருத்தை முன்வைக்கிறீர்கள். இருந்தபோதும் 2 தினங்கள் கடந்திருக்கின்றது. இந்த விமானத்திற்கு என்ன நேர்ந்தது என்பது இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் இந்திய கப்பற்படையின் எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்ற கேள்வியை கமாண்டர் வாசன் அவர்களிடம் முன்வைத்தோம். அதற்கு அவர் அளித்த பதிலை இப்போது பார்ப்போம். நல்லா இருக்குது. இந்தியன் ஓஷன்லேயே வந்து we are the strongest country, strongest navy, the strongest coast guard. நல்லா தான் இருக்குது. ஆனால் ரிப்ளேஸ்மெண்ட்ஸ் இன்னும் டைமில் கிடைக்கல. இந்த டார்னியர் கூட வந்து 25 years நாங்கள் இன்னும் ஃப்ளை பண்ணிகிட்டே இருக்கோம். அதுக்கு வர இன்னும் கொஞ்சம் பெட்டர் கேப்பபிலிட்டி ஏர்க்ராஃப்ட்லாம் வேணும். டார்னியர் ரிலையபிள் ஏர்க்ராஃப்ட். 2 ஆக்சிடென்ட் இங்கே நாங்கள் பார்த்தோம். இப்போ ஒரு 2 மாதத்துக்குள்ளே ஒன்று நேவியில் ஒன்று நடந்தது, இங்கே ஒன்று நடந்தது. அந்த நேவியில் வந்து போர்ட் ஆஃப் என்கொயரி கம்ப்ளீட் ஆனால் எதுக்கு அப்படி ஆச்சுன்னு ஒரு இண்டிகேஷன்ஸ் கிடைக்கிறது. அது வந்து there's a ப்ராக்டிஸ். அது வந்து என்ன இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் இருந்தாலும் அதர் ஆப்ரேட்டர்ஸ் கூட ஷேர் பண்ணணும். நேவி அண்ட் கோஸ்ட் கார்டு இன் இந்தியன் ஓஷன் ரீஜன் ஆர் ரியலி குட். வாசன் அவர்கள் தெரிவித்த கருத்தை பார்த்தோம். பொதுவாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு துறைகள், இந்த துறைகளுக்கு இடையிலான ஒற்றுமை என்பது, சில துறைகளுக்கு இடையில் அந்த ஒற்றுமை என்பது ஏற்படாமல் இருப்பதையும் கூட நாம் பார்க்கின்றோம். 2 துறைகளும் ஒத்துப்போய் ஒரு வேலையை செய்வது என்பது சில துறைகளில் அது ஒரு பிரச்சனையாக இருப்பதை கூட நாம் பார்த்திருக்கின்றோம். அந்த வகையில் பாதுகாப்பு படையில் இருக்கக்கூடிய 3 முக்கியமான இந்த துறைகள் எந்த அளவுக்கு ஒத்துழைப்புடன் செயல்படக்கூடிய துறைகள்? ஏனென்றால் இந்த கேள்வியை நான் முன்வைப்பதற்கு காரணம், கப்பற்படைக்கு சொந்தமான, அதாவது இந்திய கடலோர காவல் படைக்கு சொந்தமான இந்த விமானம் காணாமல் போயிருக்கின்றது. இந்த விமானத்தை கண்டுபிடிப்பதற்கு கப்பல் படைக்கும் விமானப்படைக்கும் உதவி கோரும் பட்சத்தில் எந்த அளவுக்கு உடனடியாக உதவி கிடைப்பதற்கு இந்த அனைத்து துறைகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்பு இந்தியாவில் நிலவி கொண்டிருக்கின்றது. இப்போது சர்வீசஸ் எடுத்தான்னா
டிஃப்ரென்ஸஸ் இருக்கலாம், எல்லாத்துலேயுமே நம்மளுக்கெல்லாம் டிஃப்ரென்சஸ் இருக்குது. சர்வீசஸ் கூடியபட்சம் ஒத்துமை இருக்கும். அதுவும் ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா எல்லாருமே உதவிக்கு வருவாங்க. அந்த ஈகோ ப்ராப்ளம் எல்லாம் ஆக்சிடெண்ட் இல்லாத சமயத்தில் தான் இருக்கும். ஒரு ஆக்சிடெண்ட்னால் நானும் பார்த்துருக்கேன், எல்லாருமே சிவில் ஏவியேஷனில் தான் அந்த மழுப்புறதெல்லாம் ஜாஸ்தி. இருந்தபோதும் அந்த துறைகளுக்குள் அந்த ஈகோ, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஈகோ என்பது இருந்து கொண்டு தான் இருக்குதான். இருந்தபோதும் இது போன்ற சந்தர்ப்பங்களில் அவர்கள் முன்வந்து உதவி செய்வார்கள் என்ற கருத்தை முன்வைக்கிறீர்கள். ஆகவே அந்த வகையில் விமானப்படையை பொறுத்தவரை நான் ஏற்கனவே கேட்ட கேள்விதான். இவ்வளவு முக்கியமான ஒரு விமானத்தை, மிகப்பெரிய விமானத்தை வைத்திருக்கின்றோம். நீங்கள் ஏற்கனவே சொன்னீர்கள் தூரம் குறைவு, அதனால் கப்பற்படையை கொண்டு நாம் கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது, அதனால் கப்பல் பயன்படுத்தப்படுகின்றது என்று 2 தினங்கள் கடந்திருக்கின்றது. இருந்தபோதும் P8I மிக முக்கியமான மிகப்பெரிய தொழில்நுட்பத்தை கொண்ட இந்த விமானத்தை பயன்படுத்த காலம் தாழ்த்துவது ஏன் என்ற கேள்வி உங்களுக்கு எழுகின்றதா? முதலில் அது என்னால் சொல்ல, அது இதெல்லாம் டிசிஷன் எடுக்கிறது ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து எடுப்பான். அவங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக அதை கிளியர் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். ஏன்னா இந்த ஏர்கிராஃப்டை யூஸ் பண்ணுறது அதுதான் என்னுடைய கேள்வியாக இருந்தது. ஆகவே எடுப்பிலேயே தங்களிடம் இருக்கக்கூடிய அனைத்து கருவிகளையும் பயன்படுத்த மாட்டார்கள், ஒவ்வொரு படியாக நகர்ந்து இறுதியாக இந்த விமானத்தை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் 06 நாளை சந்திப்போம்.